என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் வாராகி தாயானவள் இந்த சித்திரை திருநாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் தாயானவள் நான் உனக்காக வந்துவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு வெற்றியாக மட்டும்தான் அமையும். என் பிள்ளையே, எனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் சரியான தண்டனை கொடுங்கள், நீங்கள்தான் கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றேன் என்பதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். இறுதியில் உன் கேள்விக்கான ஒரு விடை நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நீ ஆதங்கத்தில் இருக்கின்றாய் அல்லவா? அம்மா உன்னை வணங்காத நாளில்லை, ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரவில்லையே, மாறாக நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது என்று செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்து விடலாமா என்று கூட நினைத்து விடுகின்றேன். இன்றோ நாளையோ என்றாவது என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்று நம்பிக்கையில்தான் தினமும் என் முடிவினை நான் தள்ளி போட்டு கொண்டு வருகின்றேன். ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல முடிவினை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மனதார என்னிடத்தில் நீ வேண்டினாயல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்குமான பதிலை நான் இப்பொழுது கொடுக்கத்தான் போகின்றேன். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை நபர்களுக்கும் ஒரு தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றேன். உனக்கு இந்த அம்மாவின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்மேல் எனக்கு பாசம் இருக்கின்றது. என் பிள்ளையே, இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் சூழ்நிலை காரணமாக உன்னை அறியாமலேயே நீ அனுபவித்து விட்டாய். நீயாகவே எதையும் தேடி செல்லவில்லை. நீ நல்லது செய்ய போய்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் வந்தது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய கர்ம வினைகளையும் பாவ கணக்கினையும் நீக்கி தீர்க்க வேண்டி இருப்பதனால்தான் இத்தனை காலமும் உனக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து இருந்தது. இதுவெல்லாம் உனக்கு தரக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, அதற்கு அம்மாவிற்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் மனதினை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான குழப்பங்களையும் நீ உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை உனக்கு வெகு விரைவாக மாறப்போகின்றது. அதன் பிறகு உனக்கான வெற்றி உன்னிடத்திலேயே வந்து சேரப்போகின்றது. இந்த வாராகி தாயானவள் கூறியது எல்லாம் உன் எதிர்கால வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. இதுவரை நான் உனக்கு கூறிய வாக்குகள் எல்லாம் நடக்காமல் போனது இல்லை அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய உண்மையான அன்பும் உழைப்பும் உன்னுடைய மதிப்பும் தெரியாத மனிதர்களிடையில்தான் நீ இப்பொழுது அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், அகப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அவர்களை பற்றியெல்லாம் நீ ஒரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நான் உன்னோடு துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் நாள்தோறும் செய்து வா. உன் உள்ளத்தில் எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் அதையெல்லாம் நல்வழிப்படுத்தி உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல வேண்டியது இந்த வாராகி தாயானவளினுடைய பொறுப்பு. உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நாளும் வந்துவிட்டது. உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நல்லதொரு விடையும் கிடைக்கத்தான் போகின்றது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமும் எதற்கும் இல்லை. இதுவரை யாரையெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது நன்றாக இருப்பது போல உனக்கு ஒரு தோற்றம் தெரிகின்றது அல்லவா?
கெட்டதை செய்கின்றவர்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றார்கள். நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுகின்றேன் என்று நீ கவலையோடு என்னிடத்தில் கண்ணீர் விட்டாய் அல்லவா? என் குழந்தையே, அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்பொழுது நல்ல நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் வெகு விரைவில் கீழே விழுந்து விடுவார்கள் அவர்கள். என் குழந்தையே, நீயோ விருட்சத்தைப் போல வேரூன்றி நிற்கத்தான் போகின்றாய். உன்னுடைய வளர்ச்சியை எல்லோரும் அண்ணார்ந்து பார்க்கத்தான் போகின்றார்கள். என் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு வரவே வராது. நான் உன்னோடு இருந்து உனக்கான அடித்தளத்தை நான் வலுவாக உருவாக்கி கொடுக்க இருக்கின்றேன். இதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தரப்போகின்றாய். அதன் மூலம் வருகின்ற நன்மை உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததிகளுக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் கிடைக்கத்தான் போகின்றது. உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் வெகு விரைவில் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம் துயரங்கள் எல்லாம் பார்த்து நீயாகவே அவர்கள் மீது இரக்கப்படத்தான் போகின்றாய். அவரவர்கள் செய்த வினைகளுக்கான பலன்களை அவரவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு இத்தனை நாளும் இவர்கள் செய்த துரோகங்களும் உனக்கு கொடுத்த மன உளைச்சலும் அவர்களை உறங்க விடாமல் செய்ய போகின்றது. இனி அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் அவர்களுக்கு மன நிம்மதி என்பது இல்லாமல் போகின்றது. அவர்களினுடைய இல்லத்தில் இனி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கப் போவது இல்லை. இதுவரை அவர்களின் வாழ்க்கையில் இருந்த நிம்மதி காணாமல் போகத்தான் போகின்றது. என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்த ஒரு நபர், அதுவும் உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று நீ எழுந்து நடக்கவே கூடாது என்று சொன்ன ஒரு நபர் தானாகவே அந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள். இந்த தண்டனை எல்லாம் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்களுக்காக மட்டுமல்ல, உன்னுடைய வேதனைகளை கண்டு அங்கே சந்தோஷப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல கொண்டாடி குதூகலம் போட்டவர்கள் அல்லவா? இதுவெல்லாம் தான் அவர்கள் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தப் போகின்றது. என் குழந்தையே, இப்படியான சூழ்நிலையை எல்லாம் நீ ஒரு நாளும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு விட்டது. அதனால் இனி உனக்கு நன்மையை தவிர வேறு எந்த ஒரு செயலும் நடக்கப் போவது இல்லை. என் குழந்தையே, உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய குணமும் இந்த தாயானவளுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கவே உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த வாராகி தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.